அதவங்க திரு ஆர்.எஸ். பாரதி சொன்ன கருத்தை நான் முழுமையாக நடந்ததை தான் சொல்லியிருக்கார். கேரளாவில் ஒரு அதிகாரி 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. இங்கே திவாரின்ற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி ஒரு டாக்டரிடம் உங்களுடைய வருமானத்துறையில் நான் சரி செய்து தருகிறேன், அதில் ஏதோ அவருக்கு ஒரு நிலுவையில் ஏதோ ஒரு வழக்கு இருக்குது, அதை நான் சரி செய்து தரேன்னு 50 லட்ச ரூபா கொடுக்கும்போது அவர் கையும் களவுமாக பிடிக்க வச்சுட்டார். ரூபாயை கொடுத்து நம்ம போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டார். அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை கைது பண்ணி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவர் இப்போ பெயிலில் தான் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் சிறையில் இருந்தார். அதுக்கப்புறம் மத்திய அரசு தான் போராடி அவரை வெளியே எடுத்திருக்கு. இருந்தாலும் திவாரி செய்தது அப்போ அவர் செய்தது நியாயமா என்ற கேள்வி பாரதி அவர்கள் எழுப்பியிருப்பது நியாயமான கேள்வி தானே. அமலாக்கத்துறையில் இருப்பவங்க சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். அவர் சந்தேகத்திற்கு உரியவராக மட்டும் இல்ல, கையும் களவுமாக பிடிப்பட்டவராக அந்த அதிகாரி இருக்கிறார் என்று சொல்லும் போது அங்க கூட நிர்வாகம் சரியில்லை, அங்க கூட அதிகாரிகள் சரியில்லை. இப்ப அதை விசாரிக்கிறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்லை. இப்போ அமலாக்கத்துறை திவாரி வீட்டில் போய் ரைடு பண்ணாங்களா? இல்லையே. ஏன் பண்ணல? 50 லட்சம் வாங்கினாரு. நீங்கள் 10 லட்சம் 5 லட்சம் வாங்கினாவே போய் ரைடு பண்ணுறீங்க. 10 லட்சம் 50 லட்சம் உங்கள் அதிகாரியை கையும் களமாக அந்த காரில் இருந்து அவரை பிடிச்சிருக்காங்க, காரில் கொடுக்கும் போதே பிடிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏன் பண்ணலை? அப்போ அந்த கேள்வி வருது இல்லை, அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. ரொம்ப பொருத்தமான கேள்வி.